இப்போ தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு அதன் மூலம் நிறைய முதலீட்டாளர்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வே தான். இது வந்து நத்திங் ராங் இன் தட். சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் அள்ளி வீசுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமும் நிறையா பீப்புளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மூலம் நாங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது பெஸ்ட் வே தான். அதன் மூலமும் நிறைய பீப்புள்ஸ் உள்ள வரலாம். நிறைய அதுலேருந்து நம்ம பெஸ்ட்டு ஆண்டர்பிரனர் ஆகட்டும் இல்லைனா இன்வெஸ்டர் ஆகட்டும் நம்ம பிக் பண்ணி எடுத்து நல்ல கரெக்டான நபர்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் எங்களோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளி மாநிலத்தில் உள்ள நபர்களுக்கோ வெளிநாட்டில் உள்ள நபர்களுக்கோ இன்வெஸ்டர் நீங்கள் இன்வைட் பண்ணி உள்ள கொண்டு வரீங்க. ஆனால் ஆல்ரெடி தமிழ்நாட்டை ஏகப்பட்ட பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்க ஏன் நம்ம தொழில் முனைவர்கள் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்களையும் வந்து நம்ம வந்து நிறைய துறைகள் பற்றி பேசாமல் நான் பேசுகிற ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான துறை என்ன அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பொருட்கள் விளையுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி ஆல்ரெடி நம்மளோட டேட்டாஸில் இருக்குது. அப்போ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் விளையக்கூடிய பொருட்கள் எடுத்து மதிப்பு கூட்டி அதை வந்து ப்ராசஸ்டு பண்ணி அதை வந்து நம்ம சேல் பண்ணாலே நல்ல ரெவன்யூ பார்க்க முடியும். அந்த பர்டிகுலர் ஆண்டர்பிரினர் ஆகட்டும் இல்லைனா அந்த 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 குடும்பத்துக்காகட்டும் இல்லைனா அந்த நம்ம தமிழ்நாட்டுக்காகட்டும் கண்டிப்பாக பண்ண முடியும், ரெவன்யூ கொடுக்க முடியும். அதையே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சின்ன வேண்டுகோள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் பயிற்சி மையம் அமைக்கப்படணும். அங்கே உள்ள வேலையில்லா பட்டதாரிகளாகட்டும் இல்லைனா தொழில் முனைவோர் தொழில் பண்ண ஆசை இருக்கிறவங்கள வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து தொழில் ரீதியாக பயிற்சி கொடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கலாம். அதன் மூலம் நிறைய ரெவன்யூ கவர்மெண்ட் கொண்டு வர முடியும். இப்போ வந்து சில எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வடக்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் எல்லாமே முந்திரி அளவுக்கு அதிகமாக விளையுது. அந்த முந்திரியை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம சேல் பண்ணும்போது அது வந்து 150 ரூபா ப்ராடக்ட் வந்து 1500 ரூபா ப்ராடக்ட் வரைக்கும் ஆகுது. அப்போ நம்ம அப்படியே ராவா நம்ம வந்து பறித்து அசிட்டிஸ் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா பெரிய மார்ஜின் இல்லை. அது வந்து பெரிய லெவலில் யூனிட் வந்து நம்ம போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி மதிப்பு கூட்டி அதை வந்து பருப்பை எடுத்து நம்ம சேல் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக வேல்யூ கொடுக்குது, ரெவன்யூ கொடுக்குது. முந்திரியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து காசு தான். அந்த தோல் கூட எடுத்து அதுலேருந்து ஆயில் கண்டனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து அதில் ரெவன்யூ பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ப்ராப்பராக நாலேஜ் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதே வந்து நீங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேலே கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் மஞ்சள் அளவுக்கு அதிகமாக விளையுது. இதை அப்படியே விவசாயிகள்கிட்ட வாங்கி அதை வந்து அப்படியே நம்ம சேல் பண்ணலாம், பெரிய மார்ஜின் இல்லை. அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கற்குமின் சொல்லக்கூடிய ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் மெடிசனுக்காக யூஸ் ஆகுது. இதை எடுத்து வெறும் 100 ரூபா மஞ்சள் இருந்து 4000 5000 கிலோ ஆயில் கண்டென்ட்கள் வந்து சம்பாதிக்க முடியும், பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஃபீசிபிலிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இருக்குது, இன்னும் நிறைய இடத்துல பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சைடு ஆகட்டும், தேனி, கம்பம் இந்த பகுதியாகட்டும், மலை சார்ந்த அந்த பார்டர்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கிராம்பு கிடைக்குது. அப்போ அதை எடுத்து அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியுமே நம்ம வந்து மெடிசனுக்காக நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பகுதியில் அதிகமாக வந்து கரும்பு விளையுது. அதுலேருந்து நீங்கள் கரும்பு சர்க்கரை ஆகட்டும் இல்லைனா வெல்லம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தொழில் முறைகளை உருவாக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்து ப்ராசஸ் பண்ணி பவுடர் பண்ணி அதை சேல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன கொக்கோ, சாக்லேட் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம். அந்த சாக்லேட் பவுடர் கொக்கோன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தேவை என்ன அப்படின்னா அடிப்படை புரிதலுடன் கூடிய ஒரு தொழில் பயிற்சி மையம். இதை வந்து கவர்மெண்ட் சார்பாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அங்குள்ள மாணாக்கர்கள் நிச்சயமாக அதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் லைனுக்குள்ள போவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் நல்லா படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நம்ம பெற்றவங்க வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. ஆனால் படித்து முடிச்சு 4 பேருக்கு வேலை கொடு அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன சில பொருட்கள் தான் இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பொருட்கள் விளையுது. அந்த பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்தாலே, அது அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன்ஸ் வைஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலே நிச்சயமாக வந்து இந்த பல தொழில் முனைவர்களை நம்ம வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும். இதன் மூலம் பல லட்சம் கோடி ரெவன்யூ தமிழகத்தில் உருவாக்க முடியும். நம்ம இந்த சாராயத்தை நம்பி தான் பிழைக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன். ஸோ தொழில் பயிற்சி மையம் அமைக்கப்பட வேண்டும், பல தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட வேண்டும், அளவுக்கு அதிகமாக ரெவன்யூ தொழில் முனைவர்கிட்ட கொண்டு வந்து தொழில் முனைவோரோட குடும்பத்தையும் நம்மளோட நாட்டையும் செழிப்படைய செய்ய வைக்கணுங்கிறதா எங்களோட தாழ்மையான வேண்டுகோள்.